ஓகே. சார், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ஃபுட்பால் போய் வெடிகுண்டு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, பேசிக்கலி நான் ஃபுட்பால் பிளேயர். பழைய ஞாபகங்கள். ஓகே. ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சார். சார், எப்படி சார் எங்கெல்லாம் ப்ராப்ளத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க? தெரியல சுரேஷ். எனிவே, நானும் வீட்டுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணிகிட்டே இருக்கேன், வரவே மாட்டேங்கிறீங்க. எப்போ வரீங்க? வரேன், கண்டிப்பாக வரேன். இப்போ நான் கொடைக்கானலுக்கு போகிறேன். போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். கண்டிப்பாக வரேன். தேங்க்யூ. சுரேஷ், நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. வரதராஜனோட ஆளுங்க உங்களை கவனிச்சிட்டே இருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப அலர்ட்டாக இருக்கேன். ஓகே சுரேஷ், தேங்க்யூ. டேக் கேர். பாய். பாய். என்னப்பா மணி 12 ஆகுது, இன்னும் தூங்கலையா? செஞ்ச தவற நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? தவற விட்டுட்டேன்னு வருத்தப்படுறேன். இத்தனை நாளா நான் தேடிக்கிட்டு இருந்த அந்த சிவசங்கரை என் கண்ணில் பட்டும் அவனை கொல்லாம விட்டுட்டேன்னு வருத்தப்படுறேன். பசுபதி, ஜெயில போடுறத செஞ்ச தப்ப நினைச்சு திருந்தி வாழறதுக்காகத்தான். நீயும் திருந்தி வாழ முயற்சி பண்ணு. முடியாது சார், என்னால முடியாது. தாயா இருந்து வளர்த்த அக்காவை கொண்டவனை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். 12 வயசுல மனசுல விழுந்த வெறி சார். அன்னைக்கே அவன் சாக வேண்டியவன். ஆத்திரத்துல அவளுக்கு பதிலா வேற ஒருத்தனை குத்திட்டேன். 6 வருஷம் மைனர் ஜெயில். என்ன சீர்படுத்திட்டதா நினைச்சு வெளியே அனுப்புனாங்க. ஆனா எனக்குள்ள இருந்த கோபத்தை அணையவே இல்லை. எரிமலையா மாறிடுச்சு. நேரா சிவசங்கர வேலை பார்த்த ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்க அவன் இல்லை. ஆனா எங்க அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருந்த பொம்பளை அங்க இருந்தா. அவளுக்கு எப்படியும் சிவசங்கரை இருக்கிற இடம் தெரியும்னு அவளை கேட்டேன். அவ சொல்ல மறுத்தது மட்டும் இல்லாம என்ன பொறுக்கி ரவுடின்னு ஏகத்துக்கும் திட்ட ஆரம்பிச்சிட்டா. சிவசங்கர மேல இருந்த கோபம், அவனை பார்க்க முடியலையேங்கிற வெறுப்பு, எங்க அக்கா செத்து போனதுக்கு இவளும் காரணங்கிற கோபத்துல அங்க இருக்கிற கத்தி எடுத்து குத்துன. அவன் நல்ல நேரம் பொழைச்சிட்டா. 7 வருஷம் மறுபடியும் உள்ள போட்டாங்க. இவ்வளவு பட்டு நீ திருந்தலையே. ஜெயில இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிற? ரவுடித்தனம் பண்றேன்னு சொன்னா உனக்கு தண்டனை காலம் கூடிக்கிட்டே தான் போகும்.
நீ நல்லவனா திருந்தி வாழ்ந்தனா உன் தண்டனை காலம் குறைஞ்சு உன்னை சீக்கிரத்திலே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் ஆயிட்டனா நீ வெளியே வந்த பிறகு நீ தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நானே பண்ணி தருவேன். இப்போ உலகம் எவ்வளோ டெவலப் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நெட், இமெயில், செல்போனுன்னு எவ்வளவோ இருக்கு. நீ அதெல்லாம் அனுபவிக்க வேணாமா? தேவையில்லை. எனக்கு வெளியில சொர்க்கமே கிடைச்சாலும் அது எனக்கு தேவையில்லை. எங்க அக்கா இருக்கிற இடம் மட்டும்தான் எனக்கு சொர்க்கம். சிவசங்கரனை கொண்டுட்டு நான் இப்படி சொர்க்கத்துக்கு போவேன்னு கேட்குறீங்களா? அந்த ஆண்டவனை அரக்கனை அழிக்கிறதுக்கு அவதாரம் எடுத்தவன் தான். கொல்லுவேன். அந்த சிவசங்கரங்கிற அரக்கனை கொல்லுவேன். நீ திருந்துற மாதிரி தெரியல. இங்கே கிடந்து சாக வேண்டிதான். இல்ல, அந்த சிவசங்கரனை உயிரோட விடக்கூடாது. எப்படியாவது தப்பிச்சுதான் ஆகணும். பெரியப்பா, உங்களுக்கு கொடைக்கானல்ல இருந்து என்ன வாங்கிட்டு வரணும் சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா. நீங்கள்லாம் நல்லபடியா சந்தோஷமா போயிட்டு வாங்க, அது போதும். ஏன் பெரியப்பா அப்படி சொல்றீங்க? கொடைக்கானல்ல இந்த மஃப்ளரு ஸ்வெட்டர்லாம் ரொம்ப சீப்பு. 4-5 வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சம்மர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேய், அதெல்லாம் கண்டதை திங்கிறியே ஒன்ன மாதிரி உடம்புக்கு. இது மூலிகை உடம்பு. சித்தர்கள் மாதிரி வெயிலையும் தாங்கும், குளிரையும் தாங்கும். பெரியப்பா, அப்போ வேர்க்குதுன்னு ஏன் ஃபேனை போட்டு உட்காந்துருக்கீங்க? ஆஃப் பண்ணிட்டு போ, யாரும் வேண்டாம்னாங்க. ஐயா, மதிய சாப்பாட்டுக்கு என்ன சமைக்கட்டும்? நல்ல ஆள்கிட்ட கேட்டீங்கம்மா. இவர்கிட்ட கேட்டா அருகம்புல்லு ஜூஸ், மணத்தக்காளி ரசம், வல்லாறு சட்னின்னு வாயிலே வைக்க முடியாத மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. சும்மா இவர் கேட்டீங்களா? லோகமா, எப்பயும் வேணும் அப்பா கிட்ட தானே கேப்பீங்க. இன்னைக்கு என்ன புதுசா பெரியப்பா கிட்ட கேக்குறீங்க? ஆமாம்மா, அவரை கேட்டு கேட்டு செஞ்சு என்ன பிரயோஜனம்? அவர் தான் வீட்டுல சாப்பிடுறதே இல்லையே. செய்யறதெல்லாம் வேஸ்டா தானே போகுது. அப்படியா? அப்பா வெளியே கூட எங்கேயும் சாப்பிட மாட்டாரே, அப்புறம் என்ன? என்னம்மா புரியாம பேசுற? சங்கரன் எத்தனையோ பேருக்கு ஃபேமிலி டாக்டர். அவங்க சாப்பிட கூப்பிட்டுருப்பாங்க, சாப்பிட்டுருப்பான். அதனால வர முடியாம போயிருக்கோம். இல்ல பெரியப்பா, இப்பெல்லாம் அப்பா கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது. மாறிதாம்மா இருக்கேன். உனக்கும் ரவிக்கும் நல்லபடியா கல்யாணத்தை முடிக்கணும்னு கொஞ்சம் பொறுப்பான டென்ஷன். அதே நேரத்தில் என் ஃப்ரெண்டே எனக்கு சம்மந்தியா வரப்போறான்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் எனக்கு சாப்பிட தோணல. ஏன்பா, சந்தோஷமா இருக்கன்றதுக்காக யாராவது சாப்பிடாம இருப்பாங்களா? சரிம்மா, இனிமே உனக்காக கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்றேன், போதுமா? ஏன்பா, ம். யாரோ லேடி கிட்ட இருந்து உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்த உடனே அர்ஜென்ட்டா கிளம்பி போனீங்களே, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அது வயசான வர்ற வியாதிதம்மா. பிபி, சுகர். நவ் ஷீ இஸ் நார்மல். அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? உங்க அம்மா வயசு இருக்கும். நாற்பத்தெட்டு வயசுன்னு சொல்லுவாங்க. அம்மா இப்ப இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் 48 வயசு இருக்கும்லப்பா. அவங்க பாக்குறதுக்கு யார மாதிரி இருப்பாங்க? என்ன மாதிரியா இல்ல கிரிஜா மாதிரியா? அம்மா அம்மா இப்போ இருந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்லப்பா. என் கல்யாணத்தப்ப கூட இருந்திருந்தாங்கன்னா என் கல்யாணம் இன்னும் சந்தோஷமா நடக்கும்லப்பா. ஓகே ஓகே, அதை விடுமா. இந்த பார், நீயும் ரவியும் கொடைக்கானல் மெடிக்கல் கேம்புக்கு எப்போ போறீங்க? நாளைக்கு. நாளைக்கு தானே? பிரயாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சா? எல்லாம் ரெடிப்பா. குட். என்ன பெரியப்பா இது? எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு தான் ஹனிமூன் போவாங்க. இங்க என்னடானா அதிக பிரசங்கி. நல்லா சொல்லுங்க பெரியப்பா. பொண்ண சொன்ன. சரி சரி, போதும். எல்லாரும் டிஃபன் சாப்பிட வாங்க. வேணாமா, எனக்கு பசிக்கல. நான் காலேஜ் போறேன், நீங்களா சாப்பிடுங்க. டேய் சங்கரா, ஆ. இந்த சினிமா படத்துல ஒரு நடிகர் இப்படித்தான் காலேஜ் போறேன் பாரு, ஆ. ஆனா போகவே மாட்டார். அப்படி இவன் டைலாக் போடுறான், காலேஜ் போறேன்னு. போறானா இல்லையானே தெரியலையே. பெரியப்பா, நான் காலேஜுக்கு தான் போறேன் பெரியப்பா. வாங்க போலாம். ஐஸ்வர்யா, ரெடி ஆயிட்டியா? சீக்கிரமா, அப்பா வெயிட் பண்றாருல. சீக்கிரம் கிளம்பு. அப்பா கத்த போறாரு, போமா. அவருக்காகலாம் சீக்கிரமா கிளம்ப முடியாது. வேணா அவரை கிளம்ப சொல்லு, நான் பஸ்ல போய்க்கிறேன்.
என்ன ஐஸ்வர்யா இப்படி எல்லாம் பேசுற? உங்க அப்பா காதுல விழுந்ததுன்னா கொன்னே போட்டுருவார் தெரியுமா? அவர் கூட போற வேதனையை தாங்க முடியலமா. ரோட்ல பாக்குறவங்க எல்லாம் கத்துறாரு, முறைக்கிறாரு. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. என்னடா திவா இன்னும் ஆளை காணோம்? ஒருவேளை அவங்க அப்பாவுக்கு நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சு பின்வாசல் வழியா கூட்டு போயிருப்பாரோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, வருவாடா. நீ காரியத்தோட காத்துக்கிட்டு இருக்க, நான் எதுக்குடா வெயிட் பண்ணணும்? அப்ப என்கிட்ட வாங்கின 100 ரூபாய் கொடுத்துட்டு நீ கிளம்பு. என்னடா சில கோச்சிக்கிற? உனக்காக நான் எவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்றேன்டா. அப்படி வாடி வழிக்கு. வெயிட் வெயிட் வெயிட், கொஞ்சம் இரு. நான் சொன்ன அப்புறம் வந்தா போறோம். ஐயோ, எல்லாம் தலையெழுத்து. கொஞ்சம் பொறுமையா இருமா. எந்த தருதலையும் இல்ல, வா போலாம். வரேம்மா. போயிட்டு வாமா. ஏய், உள்ள போடி, வேடிக்கை பார்க்காத. ஐயோ, வாடா சீக்கிரம் கிளம்பு. பிடி. டேய், இந்த கிழவு தொல்லை தாங்கலடா. வயசுக்கு வந்த பொண்ணுகிட்ட வண்டியை கொடுத்து அனுப்பாம அப்பன்டான் அவனே கூட்டு போயிட்டு இருக்கான். டேய், என்னதான் இருந்தாலும் அவர் என் மாமனாரு, கொஞ்சம் அடக்கிவாசி. ஐயோ, இப்பவே இப்படியா? இந்த பொண்ணு சிக்னல் கிடைச்சிருச்சு, உன்னை கையில பிடிக்க முடியாது போல இருக்க. டேய், கொஞ்சம் சும்மா வாடா. ஏய் பரதேசி, ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்ட மாட்டீங்களா? ஐயோ அப்பா, நீங்க எப்ப அவனை பாக்குறீங்க? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அடிச்சிடுவானா? ஈவ் டீசிங்னு உள்ள தள்ளி முட்டி தட்ட சொல்லுவேன். ஐயோ, கிளம்புங்கப்பா, கிளாஸுக்கு டைம் ஆச்சு. ஏ திவா, அவ பார்வையே சரியில்லை. இவன் மறைச்சு பார்த்தானா நம்ம பயந்துருவோமா? ஹாய், இவர் ஸ்லோ ஆட்னா நம்ம முன்னாடி போயிடுவோமா? வந்துட்டானுங்களா அவங்க? அஞ்சறிவு உள்ளது கூட இப்படி அலையாது. அதை விட மோசமானவங்களா இருப்பாங்க போல இருக்க. வரட்டும் பார்க்கலாம். இறங்க. என்னப்பா இது? ரெண்டு கம்ப்யூட்டர் இளநீர் கிளாஸ்க்கு எடுத்துப்பா. டைம் ஆச்சுப்பா. அட, கம்ப்யூட்டர் கிளாஸ் கிடக்குது, இளநீர் சாப்பிடு. நல்ல தண்ணி காய வெட்டு. டேய், என்னடா இளநீ கடையில் நிறுத்திட்டான்? இளநீ கடைனா அவங்க அப்பாவோட சுத்தா, பொது இடம் தானே. போடதே வாங்க போய் பார்த்து. உனக்கு என்னடா ஓசியில் ஒரு இளநீ கிடைக்குது? முறைகிறான். பயப்படாத, போடா. ஐயோ, பாருமா, இங்கே வந்துட்டானுங்களே. இந்த பையன் என்ன கொலகாரன் ஆக்காம விடமாட்டான் போல இருக்க. இந்தாப்பா, இந்தா சீக்கிரம் பிடி. வா போலாம். சார், மீதி சில்லற சார். வச்சுக்கியா? உட்கார். ஏய் ஏற. சார், என்ன? பின்னால 2 தடி பசங்க வரானுங்க. அவங்க கிட்ட லைசென்ஸ் எல்லாம் கிடையாது. என்ன ஏதுன்னு விசாரிங்க. அப்படியா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மாட்டினாங்க, நல்லா மாட்டினாங்க. டேய், போலீஸ் கிட்ட ஏதோ சொல்லி அனுப்புறாரு அவங்க மாமனாரு. ஆமாடா. டேய், மாறிக்கடா. வாடா சீக்கிரம். வண்டி நிறுத்து. என்ன சார்?
லைசென்ஸ் இருக்கா? இருக்கு சார். எடு. ஏன் சார் இப்போ முன்னாடி போனார் அவர் தான் சொன்னாரா? ஆமா. ஏன் சார் டேய் லைசென்ஸ் எடுத்து காட்டு. இந்தாங்க சார். உண்மையிலேயே அவர்கிட்ட தான் லைசென்ஸ் கிடையாது. எங்க நீங்க முதல்ல அவரை கேட்டுருவீங்களோ சொல்லிட்டு எங்களை கை காட்டிட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. நல்லா ஏமாந்துட்டீங்க சார். அடப்பாவி. சார் கவலைப்படாதீங்க சார், டெய்லி இந்த ரூட்ல தான் வருவாரு. நாளைக்கு எப்படியே பிடிச்சிருங்க அவரை. நீங்க போங்க தம்பிங்களா, அந்த ஆள் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். வரேன் சார், வரேன் சார். போங்க. என்ன ஈஸ்வரி டல்லா இருக்க? அதான் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சே, ரிப்போர்ட் வரட்டும். என்ன ப்ராப்ளம் தான் கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு இருக்கிற வசதிக்கும் டாக்டர் அனுபவத்துக்கும் நீங்க என்ன காப்பாத்திருவீங்க. ஆனா என் பொண்ணு தேன்மொழியை யாருங்க காப்பாத்துவாங்க? எத்தனை தடவை சொல்றேன், என் பொண்ணு உன் பொண்ணுன்னு பிரிச்சு பேசாத. தேன்மொழி நம்ம பொண்ணு. அவளை கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தது என்னோட பொறுப்பு. ஈஸ்வரி, ஆண்டவன் நமக்கு ஞாபகம் மருதி படைச்சது நடந்த கெட்டதை மறந்துட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். நீ கடந்த காலத்தையும் நினைச்சு நிகழ்காலத்தை வீணடிக்காத. நான் என் பொண்ணு தேன்மொழியோட எதிர்காலத்தை பத்தி தாங்க கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அதை என்கிட்ட விடு. இன்னும் ஒரு வாரத்துல மும்பை போய் தேன்மொழியை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறேன். ஓகே? ஐயா ஐயா பசிக்குதுங்க ஐயா, காசு கொடுங்க ஐயா. ஐயா பசிக்குதுங்க ஐயா, காசு கொடுங்க ஐயா. ஐயா ஐயா காசு கொடுங்க ஐயா. இந்த பிச்சைக்காரங்க இருக்காங்களே, அவங்கள பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. சில பேர் பரிதாபப்படுவாங்க, நிறைய பேர் கேவலமா பார்ப்பாங்க. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவே வேற. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கான். என்ன மாதிரி டாக்டர்ஸ் பேஷண்ட் வருவாங்கிற நம்பிக்கையில, இன்ஜினியர்ஸ் பில்டிங் கட்ட கஸ்டமர்ஸ் வருவாங்கிற நம்பிக்கையில். இப்படி தான் ஜுவல்லரி வச்சுருக்கவங்க, ஜவுளி வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் கடை வச்சுருக்கிறவங்க, இப்படி ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் கஸ்டமர்ஸை நம்பி தான் இருக்காங்க. சில பேர் ஸ்போர்ட்ஸு கலைன்னு அவங்க திறமையை நம்பி இருக்காங்க. ஆனால் பாவம் இந்த பிச்சைக்காரங்க இன்னும் மனிதர்களையும் மனித நேயத்தையும் மட்டும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமாம் ஈஸ்வரி, இந்த உலகத்தில் கருணையும் மனிதாபிமானமும் இன்னும் சாகலை. அது இன்னும் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்படி கருணையும் மனிதனையும் உள்ள யாரோ ஒருத்தர் அவங்க பாதுகாப்புல தேன்மொழி நிச்சயம் நல்லா இருப்பாங்க. இந்த வயசுல உனக்கு பொம்பளை தேவைப்படுதா? ராஸ்கல்.